ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்குள் வார்த்தை யோவான் 14:27 சொல்லுகிறது, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தெய்வ பிள்ளைகளே, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இயேசு சொல்ற, என் சமாதானத்தையே வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகம் நம்முடைய சமாதானத்தை வாங்கிவிடும். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தால், உலகத்து மக்களால், உலகத்தினுடைய காரியங்களால், உலகத்தினுடைய ஆவியினால் மக்கள் சமாதானம் இழந்து போயிருப்பார்கள். இன்றைக்கு அநேகர் மனநிலை பாதித்து மன அழுத்தத்தில் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு சில வார்த்தைகளால் காயப்பட்டு வேதனைப்பட்டு தன் சமாதானத்தையே இழந்து போனவங்க, தோல்வியினால சமாதானம் இழந்தவங்க, நம்பிக்கை இழந்ததினால் சமாதானம் இழந்தவங்க, துரோகத்தினால் சமாதானம் இழந்தவங்க. தேவ பிள்ளைகள் பல காரியங்களினால் சமாதானத்தை இழந்து போயிடுறோம். ஆனா அப்படி சமாதானத்தை இந்த உலகத்துல இழந்த ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரே இடம் இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் உங்க சமாதானத்தை கெடுத்துட்டு இருக்கும். மனுஷங்க உங்க சமாதானத்தை கெடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு சமாதானம் இல்லையே, கொந்தளிக்கிற கடலை போல கவலையோடு கூட இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றா, என் சமாதானத்தையே உனக்கு தருகிறேன். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருவார். அவர் வேதத்தை நேசிக்கலும் மிகுந்த சமாதானம். வேதத்தை வாசிங்க, தேவனை நோக்கி பாருங்க, சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.